அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் வழக்குகள் என்னென்ன பற்றி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது, அந்த வழக்குகள் எதன் அடிப்படையில் பதிவு செஞ்சுருக்காங்க, அதுக்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் அனலைஸ் தான்ப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸுக்குள்ளே போக முன்னாடி நம்ம மத்திய அரசாங்கம் 1950 ஜமீன்தார் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிற நில சீரமைப்பு சட்டம் மாநிலங்களில் கொண்டு வந்தாங்க. இந்த நில சீரமைப்பு சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு முன்னாடி ஜமீன்தார்கள்ட்டெல்லாம் அதிகப்படியான நிலங்கள் இருக்கும் இல்லைங்களா. அந்த நிலம், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு நிலத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை அரசு கையகப்படுத்திக்கிற உரிமை அரசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஜமீன்தார்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை கொடுத்துட்டு மீதி நிலங்கள் எல்லாம் அரசு வாங்கிக்கிடும். இதுதான் 1950 ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம்ங்கிறது. இதுதான் முதல் சீர்திருத்த சட்டமாகவும் 1951 போட்டாங்க. இதுக்குன்னு 9வது அட்டவணைன்னு ஒன்று புதுசாக சேர்த்தாங்க. அதில் என்னென்ன பிரிவுகள் சேர்த்தாங்கன்னா, பிரிவுகள் 31A மற்றும் பிரிவுகள் 31B அப்படிங்கிறவங்க இந்த அரசியல் அமைப்பில் சேர்த்தாங்க. இதன் அடிப்படையில் வந்தது தான் இந்த சங்ககிரி பிரசாத் அவங்க வழக்கு. அவங்க 1951 போடுறாங்க. இந்த சங்ககிரி பிரசாத் அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, முதல் திருத்த சட்டம் அரசியலமைப்புக்கு முரணானது அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பிரிவு 13(2) அப்படிங்கிறது எந்த ஒரு சட்டத்தை செல்லாதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க. இந்த ஆர்டிகல் 13 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான சட்டங்கள் செல்லாது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல் 13. அந்த ஆர்டிகல் 13(2) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியால் வழங்கப்பட்ட உரிமைகளை பறிக்கும் அல்லது குறைக்கும் எந்த ஒரு சட்டத்தையும் அரசு உருவாக்காது அப்படின்னு தான் அந்த 13(2) சொல்லும். மீறி உருவாக்கப்பட்ட எந்த ஒரு சட்டமும் செல்லாது அப்படிங்கிறத இந்த 13(2) சொல்லும். இதுக்கு நம்ம உச்ச நீதிமன்றம் 1951 அக்டோபர் 5 தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 368 சரத்தின் கீழ் அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்த நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருத்தங்களுக்கு பிரிவு 13(2) பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கனியா அவர்கள். நம்ம நீதிபதி கனியா இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த கேஸை விசாரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை வம்சத்தை மாற்ற இயலாது அப்படின்னு கூறிய வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி வழக்கு. அந்த வழக்குல தான் அடிப்படை சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேசவானந்த பாரதி வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேசவானந்த பாரதி அவர்களுக்கும் கேரள மாநில அரசுகளுக்கும் 1973 போட்ட வழக்கு தான் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு. இந்த கேசவானந்த பாரதி அவர்கள் கேரள மாநிலத்தில் காசர்கோடு அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு மத தலைவராக இருப்பாங்க. அவங்க கையில் மடம், நிலம், அவங்களோட சொத்து அப்படின்னு அதிகமான அளவுக்கு இவங்க கையில் இருக்கும். அதை கேரள அரசு நில சீர்திருத்த சட்டம் 1969 போட்டு ஆர்டிகல் 39 படி அவங்க கேசவானந்த பாரதி கிட்ட ஒரு குறிப்பிட்ட நிலங்களையும் இடத்தையும் கொடுத்துட்டு எல்லாமே அரசு கையகப்படுத்திடும். இதற்கு எதிராக தான் கேசவானந்த பாரதி அவங்க வழக்கு தொடுத்திருப்பாங்க. இவங்களோட வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிவு 26 அதாவது மடங்கள் சமயம் சார்ந்து அதோட அலுவலகம் எல்லாம் அமைச்சு அதை நிர்வகிக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும். பிரிவு 19(1) சொத்துக்களை வாங்குவதற்கான சுதந்திரம் இருக்கு. அதாவது நம்ம எங்கனாலும் நம்ம இந்திய நாட்டில் நமக்கு சொத்து வாங்குறதுக்கான சுதந்திரம் இருக்குல்ல, அது இருக்கு. சமத்துவத்திற்கான உரிமை பிரிவு 14. இது எல்லாமே நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. இவங்க கேரளா நிலச்சீர்திருத்த சட்டம் அதுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கேசவானந்த பாரதி அவர்கள் வழக்கு தொடுத்திருப்பாங்க.
அந்த ஆர்டிகல் 21 மத விவகாரங்களை நிர்ணயிக்கும் சுதந்திரம் தான் அந்த ஆர்டிகல் 26. மதம் மற்றும் தொண்டு நோக்கங்களுக்கான நிர்வாகங்களை உருவாக்கி பராமரிக்கும் உரிமை வந்து எனக்கு ஆர்டிகல் 26 படி இருக்கு. மத விஷயத்துல தனது சொந்த விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை, அசையா மற்றும் அசையும் சொத்துக்களை வாங்குவதற்கான உரிமை, சட்டத்தின்படி அத்தகைய சொத்தை நிர்வகிக்கும் உரிமை எல்லாமே வந்து இந்த ஆர்டிகல் 26 படி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேசவானந்த பாரதி அவர்கள் சொல்லுவாங்க. இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து இவங்க கேரள அரசு என்ன செய்வாங்கன்னா 24 சட்ட திருத்தம் 25வது சட்ட திருத்தம் சொல்லி 1971 2 சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க. அந்த 24வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்தி நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. அரசியலமைப்பு உரிமைகள் உட்பட எந்த ஒரு பகுதியுமே நாடாளுமன்றம் திருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுப்பதை குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கட்டாயமாக்குனாங்க இந்த திருத்த சட்டம் 24. 25 திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இது அரசு வழிகாட்டு நெறிமுறையில் ஒன்றாகிய உறுப்பு 39B அல்லது C-ஐ செயல்படுத்த கொண்டு வரப்படும் சட்ட உறுப்புகள் 14, 19 மற்றும் 31 ஆகியவைகளுக்கு முரணாக இருந்தாலும் இது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி வந்து 25வது சட்ட திருத்தத்தை கொண்டு வருவாங்க. இதில் ஆர்டிகல் 31C வந்து இதை கொண்டு வருவாங்க 1971 கேரள அரசு. இந்த கேசவானந்த பாரதி அவர்கள் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே இவங்க கொண்டு வருவாங்க. இந்த கேசவானந்த பாரதி வழக்கு 13 பேர் கொண்ட நீதிபதியால் நடக்கும். இதில் 7 பேர் பெரும்பான்மையான பேர் அரசுக்கு ஆதரவாக வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 பேர் கொண்ட அமர்வு வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சிருப்பாங்கல்ல, அவங்க அந்த அரசியலமைப்பு அடிப்படை வடிவத்தை வந்து மாற்ற இயலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பின் அடிப்படை வடிவத்தை மாற்றாமல் சட்டத்திருத்தம் கொண்டு வரலாம், அந்த 368 பயன்படுத்தி பாராளுமன்றம் வந்து சட்டத்திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. முன்னோன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரையாம்பிள் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது முகவுரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பெருவாரி யூனியன் வழக்கு நடந்திருக்கும். அதில் வந்து முகவுரைங்கிறது வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை மறுத்து அவங்க வந்து இந்த கேஸில் வந்து முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லி இவங்க தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. மேலும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 24, 25, 26, 29வது சட்ட திருத்தங்கள் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 25வது திருத்தம் வந்து நீதிமன்றம் வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்ற சட்டம் வந்து செல்லாது. அதாவது என்ன சட்ட திருத்தம் போட்டாலும் அதை நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த கேசவானந்த பாரதி அவர்களுக்கு வந்து நிலத்தை வந்து திரும்ப கொடுத்துருக்க மாட்டாங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 இந்த கேஸுக்கு அப்புறம் நம்ம மத்திய கவர்மெண்ட் போட்டு பிரிவு 4ல் 55 அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்த்து எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தமும் எந்த காரணத்துக்காகவும் எந்த நீதிமன்றத்திலும் கேள்விக்குள்ளாக்கப்படுவதை தடுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த பிரிவு 4. இதை வந்து அந்த கேசவானந்த பாரதிக்கு அப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை அமைப்பை வந்து மாற்ற இயலாது அப்படின்னு கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு எந்த வழக்குன்னா கேசவானந்த பாரதி அவர்கள் வழக்கு தான். நெக்ஸ்ட் பாருங்க, கோலக்நாத் அப்படிங்கிறவங்களோட கேஸ் பாருங்க. இந்த கோலக்நாத் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த ஐசி கோலக்நாத் இவங்க ரொம்ப வசதியானவங்கப்பா. இவங்க வந்து கேஸ் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, பிரிவு 19(1) மற்றும் 19G வந்து அடிப்படை உரிமை வந்து அந்த 1951 வந்து ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த சட்டத்தை எதிர்த்து தான் இவங்களும் வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க கோலக்நாத் பஞ்சாப்ல வந்து ஒரு பெரிய வசதியானவங்க, ஒரு ஜமீன்தாராக இருந்தவங்க. இவங்க கையில் வந்து 500 ஏக்கர் நிலம் இருந்திருக்கும். அப்போ பஞ்சாப் சட்டத்திருத்தத்தின்படி அந்த ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்திருத்தத்தின்படி வந்து 30 ஏக்கர் தான் ஒரு ஆளுக்கு உரிமை அப்படின்னு சொல்லி மிச்ச இடத்த வந்து அந்த பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிடும். அதுக்காக இவங்க பஞ்சாப் மாநில அரசை எதிர்த்து வந்து இவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க. எதன்படி இவங்க வாதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 19F மற்றும் 19G அடிப்படை உரிமைகள் வந்து இது மீறுது அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தின் பாதுகாப்பு பிரிவு 14 வந்து
மீறுது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிவு 13 17வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து விரோதமானது அப்படின்னும் இவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து 11 பேர் கொண்ட அமர்வு வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சிருப்பாங்க. 1967 பிப்ரவரியில் இவங்க தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. என்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 368 பயன்படுத்தி பகுதி 3ல் வந்து திருத்தம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க இந்த சொன்ன தீர்ப்பு வந்து இனி வருங்காலத்தில் வர்ற வருங்காலம் மீறல் கோட்பாடு கேஸுக்கு தான் பொருந்தும் தவிர இப்போ வந்து நடந்து முடிஞ்ச கேஸுக்கோ இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்க கேஸுக்கோ வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லி இவங்க தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு கீழ்காணும் எந்த வழக்கின்படி இருந்துச்சு அப்படின்னா மினர்வா மில்ஸ் மிஸ் இந்திய அரசு கேஸ் தான். இந்த மினர்வா மில்ஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்க ஒரு டெக்ஸ்டைல் மில் தான் இந்த மினர்வா மில்லு. அதை வந்து அந்த மத்திய அரசு வந்து ஏற்று நடத்துகிற மாதிரி அவங்களே டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. டேக் ஓவர் பண்ணோன்னே இந்த மினர்வா மில் ஓனர் அவங்க வந்து ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் தொடுப்பாங்க. உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடும். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வாங்க. அவங்க தரப்பு வாதம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19(1)G வந்து எந்த ஒரு தொழிலை தொடங்கும், அதாவது ஒரு தொழிலை வந்து நம்ம எங்கே வேணாலும் தொடங்கிக்கலாம் அப்படிங்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு எதிராக வந்து கவர்மெண்ட் வந்து எங்கள் சொத்துக்களை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. நம்ம ஆர்டிக்கல் 39B என்ன சொல்லும்னா வளங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 39C என்ன சொல்லும்னா அதிகப்படியான செல்வங்கள் வந்து ஒரே ஆள்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஆர்டிக்கல் சொல்லணும். அதன் அடிப்படையில் தான் மத்திய கவர்மெண்ட் வந்து அந்த மில்லை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட் வாதமாக இருக்கும். இதில் 298 வந்து வணிகம் முதலியவற்றை நடத்துவதற்கான அதிகாரம் வந்து இந்த 298 இருக்கும். ஒன்றியத்தின் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தில் வணிகம் அல்லது வணிக தொழில்கள் எதையும் நடத்துவதும் சொத்தினை ஈட்டுதல், வைத்தாளுதல், அயலடைவு செய்தல், எண்ணோக்கத்திற்காகவும் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளுதல் ஆகியவை வந்து அதில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மினர்வா மில் ஓனர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்களோட மில்லை வந்து எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பு வாதத்தை வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம உச்சநீதிமன்றம் என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது முன்னாடி ஒரு கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகள்ங்கிறது வேற, டிபிஎஸ்பிங்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மினர்வா மில்ஸ் வழக்கில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு தடவை அந்த அரசியலமைப்பு அடிப்படை வடிவத்தை வந்து மாற்ற இயலாது அப்படிங்கிற கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அரசியலமைப்பின் அடிப்படை வடிவத்தை மாற்றாமல் சட்டத்திருத்தம் வந்து 368 படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்ட எந்த வழக்கில் தாஜ்மஹாலை பாதுகாக்க 299 தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC மேத்தா அவங்க வழக்கில் தான் வந்து இந்த உத்தரவு வந்து உச்சநீதிமன்றம் விட்டுருக்கோம். இந்த வழக்குப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்சநீதிமன்றம் வந்து வெள்ளை பளிங்கு கற்களால் வந்து அந்த தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்கல்ல, அது வந்து காலப்போக்கில் வந்து மஞ்சள் நிறமாக வந்து மாறும். இந்த MC மேத்தா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநலம் சம்பந்தமான கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுறவங்க. அவங்க வந்து 1984 வந்து இந்த கேஸை உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தரப்பு வாதமாக என்ன இருக்குன்னா மஞ்சள் நிறத்திற்கு வந்து மாசு தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சல்வர் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜன் போன்ற மாசுக்களால் வாயுக்களின் வெளியேற்றம் அமிலமலையாக வந்து மாறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நினைவு சின்னங்களை நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த டெல்லியில் அந்த தாஜ்மஹால் இருக்கிற இடத்த சுற்றி 299 தொழிற்சாலைகள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நீர்த்தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மத்திய வாரியம் மாசு அளவு அதிகமாக இருப்பதா இவங்க வந்து கோர்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீர்த்தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மத்திய வாரியத்துக்கு வந்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு கேட்டிருக்கோம். அப்போ அவங்க என்ன மாதிரி அறிக்கை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மாசு அளவு அதிகமாக இருப்பதாகவும் அவற்றை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அனல் மின் நிலையங்களை மூடுங்க, இல்லைன்னா சல்பர் ஆக்சைடு வெளியேற்றுவதை 50% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இதில் தீர்ப்பு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 299 தொழிற்சாலைகள் வந்து
கோல் நிலக்கரிக்கு பதிலாக வந்து ப்ரொப்பைன் அப்படின்ற பாதுகாப்பான எரிபொருளை பயன்படுத்தி செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து இடமாற்றம் செய்யுங்க அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் இடமாற்றம் செய்கிற வரைக்கும் அதில் இருக்க தொழிலாளர்களுக்கு வந்து நீங்கள் ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. போபால் விஷவாயு விபத்து 1985 நடந்தது இல்லைங்களா, அதுக்குமே வந்து இந்த எம்சி மேத்தா அவர்கள் தான் வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. கங்கை மாசு வழக்குக்கும் இவங்க வந்து பொதுநல வழக்கு வந்து இந்த எம்சி மேத்தா அவர்கள் வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செழுமை அடுக்கினர் அப்படிங்கிற கருத்து வந்து முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா சாணி அவங்க வழக்கு தான். இந்த இந்திரா சாணி வழக்கு வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1992 தான் போட்டிருப்பாங்க. இது வந்து எது சம்மந்தமாக போட்டிருப்பாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு சம்மந்தமாக போட்டிருப்பாங்க. முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வந்து காகா கலேர்கர் கமிஷன் வந்து 1953 போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. 1979 மொராசிங் தேசாய் அவங்க வந்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பிபி மண்டல் அவங்க தலைமையில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க. மொராசிங் தேசாய் அவங்க பீரியடில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு செய்வதற்கான அளவுகோலை வந்து அவங்க அமைக்க சொல்லியிருப்பாங்க. இவங்க 1980 அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இவங்க 1980 கொடுத்தாலுமே அதுக்கு பிறகு வந்து கட்சி வந்து காங்கிரஸ் வந்துடும். மாறி மாறி வந்ததுனால இதை வந்து அமல்படுத்தியிருக்க மாட்டாங்க. 1990 விபி சிங் அவர்கள் வந்து பிரதமராக வரவும் தான் இதை வந்து அமல்படுத்தியிருப்பாங்க. இதை எதிர்த்து தான் இந்த இந்திரா சாணி அப்படிங்கிறவங்க 1992 வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அவங்க தரப்பு வாதமாக என்ன இருக்கும் அப்படின்னா சாதி அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீடு கொள்கை வந்து இந்திய அரசியலமைப்பு 16வது பிரிவை வந்து மீறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அரசியல் அமைப்போட 16 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால வந்து இது அதை மீறுது அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட், அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல மொத்த இடஒதுக்கீட்டில் அதிகபட்ச வரம்பு அல்லது வரம்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட வகைகளில் உள்ள கிரீமி லேயர் முன்பதிவுகளை பெறுவதில் இருந்து விலக்கப்பட வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேயே சில பேர் வந்து கொஞ்சம் வசதியா இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இதுல விலக்கி வைப்பீங்களா, இல்லை அவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டு இந்த இந்திரா சாணி அவங்க வந்து வழக்கு தொடுத்திருப்பாங்க. இதனோட தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கிய வகுப்பிற்கான இடஒதுக்கீடு என்ற கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் வந்து உறுதி செய்யும். அதாவது பின்தங்கிய வகுப்புல இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள முன்னுக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு சில மாற்றத்தை வந்து பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிரீமி லேயர் இடஒதுக்கீடு பலன்கள்ல இருந்து விலக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிரீமி லேயர் அப்படின்னா அவங்க அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்லேயே கொஞ்சம் வசதியானவங்களா இருப்பாங்கல்ல, அவங்க முன்னேறினவங்களா இருப்பாங்களா, அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடுலேருந்து அவங்களுக்கு விலக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஏகே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்துக்கிடையே வழக்கில் கீழ்காண்பனவற்றில் எந்த சட்டம் தவறானது அப்படின்னு கூறப்பட்டது அப்படிங்கிறாங்க. தடுப்பு காவல் சட்டம் 1950 தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க ஏகே கோபாலன் அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடர்ப்பா. அவங்க வந்து காங்கிரஸ் தலைவராக, அதாவது கம்யூனிஸ்ட் லீடரு, காங்கிரஸ் ஆட்சியின் போது எதிர்கட்சி தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள 1950 தடுப்பு காவல் சட்டத்தின்படி அவங்கள கைது பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு கைது வந்து 2 விதமாக பண்ணுவாங்கப்பா. ஒன்று வந்து தவறு செஞ்சவங்கள வந்து கைது பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து இவங்களால ஒரு பிரச்சனையோ ஒரு சண்டையோ வரும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள முன்கூட்டியே கைது செய்வாங்கல்ல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக, அது மாதிரி தான் இவங்களை வந்து கைது செஞ்சுருப்பாங்க. இவங்களை வந்து கைது செஞ்சோடனே இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம உச்சநீதிமன்றத்தில் ஆர்டிகல் 32 இருக்கு இல்லைங்களா, அதன் அடிப்படையில் தான் இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் வந்து ஒரு கைது பண்ணவங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை, ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு ஒரு பேராணை இருக்குல்ல, அது சார்பாக தான் இவங்க வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. ஆர்டிகல் 32 படி கேவிஎஸ் கார்பஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இவங்க வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க.
இவங்க தரப்பு வாதம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 19, 21, 22 வந்து இந்த கைது வந்து என்னை மீறுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 19 வந்து சுதந்திரமாக இருக்கிறது, 21 வந்து கைது செய்தல தனி மனித சுதந்திரம், 22 வந்து கைது செய்தலேருந்து பாதுகாப்பு இல்லைங்களா. இது எல்லாத்தையுமே இவங்க மீறி என்னை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வந்து 6 பேர் கொண்ட அமர்வு வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சிருப்பாங்க. அதில் 5 பேர் வந்து நிராகரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் மாறுபட்ட கருத்தை சொல்லியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா ஃபசல் அலி அப்படிங்கிற நீதிபதி தான் இவங்களுக்கு ஆதரவான கருத்தை வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பெருபாரி யூனியன் வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில் வழக்கு, கோலக்நாத் வழக்கு, இதை எல்லாத்தையுமே வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. பெருபாரி யூனியன் வழக்கு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1960, கேசவானந்த பாரதி வழக்குன்னா 1973, மினர்வா மில் வழக்கு 1980, கோலக்நாத் வழக்கு 1967. இந்த வழக்கு எல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம்ப்பா. இதில் வந்து நம்ம இப்போ பெருபாரி யூனியன் வழக்கு மட்டும்தான் பார்க்கல, அது மட்டும் பார்த்துருவோம். இந்த பெருபாரி யூனியன் வழக்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் ஜெய்பகுரி மாவட்டத்தில் இருக்கிற பெருபாரி பகுதி, அதாவது பெருபாரி பகுதியின் உரிமை தொடர்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து நிறைய நாள் சட்ட பிரச்சனை இருந்திருக்கும். மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ஒரு இடத்தோட பேர் தான் இந்த பெருபாரி அப்படிங்கிற பேர். அது வந்து அவங்க ராட்க்ளிப் அவர்கள் வந்து எல்லையை வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா, கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்கல்ல. அப்படி பிரிக்கும்போது அதிகமாக முஸ்லீம் வாழ்கிறவங்க பாகிஸ்தானுக்கும், அதிகமாக இந்துக்கள் வாழ்கிறவங்க இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கும். அவங்க பிரிச்சப்ப இருந்தே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1958 நம்ம பிரதமர் நேரு அவர்களும் வங்காள பிரதமர் நூன் அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி மேற்கு வங்காளத்தில் இருக்க ஜெய்பகுரி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்க பெருபாரி அப்படிங்கிற இடத்த பாகிஸ்தானுக்கு ஒதுக்குறதா வந்து நேரு அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதை சார்பாக தான் மேற்கு வங்க அரசு வந்து வழக்கு தொடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம நாட்டில் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் எப்படி அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேற்கு வங்க அரசு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம நாடை வந்து மாநிலத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம், 2ஆக பிரிச்சுக்கலாம், மாற்றிக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பு வாதத்தை வச்சுருப்பாங்க. இதில் பிரிவு 3 கீழில் வந்து பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரிவு 3 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள, அதாவது நம்ம நாட்டுக்கு உள்ள எந்த ஒரு மாநிலத்தின் எல்லையும் வந்து மாற்றுவதற்கான அதிகாரம் வந்து பாராளுமன்றம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆர்டிகல் 3 வந்து நாட்டின் எல்லைக்குள்ளதான் மாற்றங்களை செய்யும் அதிகாரம் வந்து பாராளுமன்றத்திற்கு இருக்கு. ஆனால் ஒரு நாட்டை விட்டு வெளியே வந்து அதை வந்து மாற்றி அமைக்கும் அதிகாரத்தை வந்து வழங்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் 1/3C பிரிவானது வெளிநாட்டு பிரதேசங்களை கையகப்படுத்துவதற்கு மட்டும்தான் இவங்க வந்து அனுமதி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பிரையாம்பிள் இஸ் நாட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸில் தீர்ப்பு வந்த உடனேயே நேரு அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க, 9வது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 1960 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் உடன்படிக்கை 1958 படி மேற்கு வங்காளத்தில் அமைந்திருக்கும் இந்திய ஒன்றிய எல்லைக்குட்பட்ட பெருபாரி பகுதி வந்து பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுக்க வந்து இவங்க ஏற்பாடு பண்ணி அதை 9வது சட்ட திருத்தத்தில் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜெகதீப் சிங் விசஸ் ஹரியானா மாநில அரசு 2007 வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி வெளியிலிருந்து ஆதரவு தர்றாங்க, அது சம்பந்தமாக தான் இந்த கேஸ் வந்து இருந்திருக்கும். இதோட வந்து கேசஸ் முடிஞ்சிருச்சுப்பா. இன்னொரு வீடியோவில் இன்னொரு பாலிடிக்ஸ் சம்பந்தமாக பார்க்கலாம். தேங்க்யூ.